நான் தான் வாழ்க என்னை பாக்கு பைர பைரவியில் வாழ்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடி தபசு. ஆடி தபஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன விசேஷம்னா, ஒரு கோமதி அம்மாள் சங்கரன் கோயிலில் இருக்க கோமதி அம்மாள் வந்து தவம் புரிஞ்ச நாள் நாளைக்கு அப்படி ஒரு நாள், அருமையான நாள். குடும்ப ஒற்றுமைக்காண்டி சாமி ஒற்றுமைக்கு பணங்காசில் குடும்ப ஒற்றுமைக்காண்டி அந்த அம்பாள் வேண்டிக்கிட்டாங்கன்னா, அண்ணனும் கணவன் ஒன்றா இருக்கணும் அப்படின்ட்டு, சங்கரனும் நாராயணன் ஒன்றா இருக்கணும், ஒரே தடவை காட்சி தரணும் அப்படின்னு அந்த அம்மா தவம் இருந்தாங்களாம். இந்த ஒத்த காலில் பெண்கள் தவம் இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, ஊசிமனையில் தவம் இருந்த நாள். கோமதி அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஊசிமனையில் சங்கரன் கோயிலில் ஊசிமனையில் தவம் இருந்த நாள். நாளைக்கு வர்ற ஆடி தவசு. ஆடி தவசில் என்ன விசேஷம் அப்படின்னா, அம்பாலே விசேஷம். அந்த ஆடி தவசில் அந்த கோமதி அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஊசிமனையில் தவம் இருந்து, அதாவது பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்ற மாதிரி பார்த்திங்கன்னா சங்கரனும் நாராயணனும் ஒன்றா இருக்கணும், சங்கர நாராயணன் காட்சி கொடுக்கணும் அப்படி நடந்தனால தான் ஆடி தவசு. நாளைக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாராகி தாய்க்கு காலைல ஒரு அலங்காரம் பண்ணுறோம், ஒரு அர்ச்சனை பண்ணுறோம், ஒரு பூவால் ஒரு விஷயம் சாத்துறோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் பௌர்ணமி பூஜை, குரு பௌர்ணமி சொல்கிறோம்ல, இந்த குரு பௌர்ணமியில் பார்த்திங்கன்னா வாராகி தாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா சோழன சேனம் அவசியம் பண்ணி ஒரு அலங்காரம் பண்ணுறோம். எல்லா மக்களும் கலந்துக்கலாம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா போகரையாருக்கு வந்து பார்த்திங்கன்னா 8லேருந்து 10 மணிக்கு பண்ணுறோம். வாராகி தாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 12 மணிக்குள்ளே பண்ணுறோம். நமச்சிவாய வாழ்க, நான் வாழ்க.